எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமி. எனக்கும் ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். ஒன் பிளஸ் எதுக்கு ஏன் இந்த போன் லான்ச் பண்ணா அப்படின்னு சத்தியமா தெரியல. ஏன்னா ரீசெண்டா ஒன் பிளஸ் அவங்களோட நாட் சீரீஸ்ல லான்ச் பண்ணல CE5 நாட் 5 அப்படின்னு 2 போன் லான்ச் பண்ணாங்க. இதுல ஊர் உலகமே நாட் 5 கவர் பண்ணிட்டு இருக்கப்ப நாங்க மட்டும் பாத்தீங்க அப்படின்னா CE5 கவர் பண்ணி வீடியோ போட்டிருந்தோம். ஏன் அப்படின்னா ஃபீச்சர் பேக்டாவும் இருந்துச்சு, அந்த பிரைஸுக்கு ஏத்தாப்புல வரும்ன்ற நம்பிக்கையும் இருந்துச்சு, பிளஸ் போனும் ஓரளவு நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்ப நாட் 5 நல்லா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் இங்க டவுட். எதுக்காக இந்த போன் பண்ணாங்க, எது கொண்டு வந்தாங்க அப்படின்றதே தெரியல. இப்ப எக்ஸாம்பிளுக்கு அன்பாக்சிங்ல இருந்தே ஆரம்பிக்கணும் அப்படின்னா எல்லாரும் இந்த பாக்ஸை காமிச்சிருப்பாங்க. ஆனா எங்களுக்கு மீடியால இருந்து இந்த மாதிரி ஒரு பொட்டி வந்தது. யூசுவலா மீடியா பாக்ஸ் அப்படின்னா அதுல இருந்து ஒண்ணே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கணும், இல்ல ஏதாவது வித்தியாசமா பண்ணிருப்பாங்க, அதனால ஏதோ சொல்ல வராங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். உள்ள என்ன இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரே ஒரு கியூப் இருந்தது. உள்ள வந்து போனோட பாக்ஸ் இருந்துச்சு, அதான் எடுத்து இங்க வச்சிருக்கோம். அதன் எதுவுமே தெரியல. எதுக்காக அந்த கியூபை கொடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி புலம்புறது தான் போல. இப்ப நாட் 5 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து சூப்பரா இருக்குடா, இது கேமராக்காக இந்த போனை வாங்கலாம், இல்ல டிஸ்பிளேக்காக இந்த போனை வாங்கலாம், பேட்டரிக்காக செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு கன்வீனியன்சிங் ஃபேக்டர் வந்து வேணும். ஆனா இங்க எல்லாத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா அப்கிரேட் மாதிரி இருக்கு, அப்கிரேட் இல்லாத மாதிரி இருக்கு, ஃபீச்சர் கொடுத்த மாதிரி இருக்கு, கொடுக்காத மாதிரி இருக்கு. இது எல்லாத்தையும் யூஸ் பண்றப்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு, நல்லா இல்லாத மாதிரி இருக்கு. என்னடி இது? அதனால தான் நாட் 5 ரெண்டாவது வீடியோவை போடுறோம். சோ கிட்டத்தட்ட 32,000 ரூபாய்க்கு இந்த போன் லான்ச் பண்ணவங்களுக்கு யாருக்கு செட் ஆகும், யாரு வாங்கலாம் அப்படின்றத தெளிவா சொல்றோம். முதல்ல அன்பாக்சிங் ஃபேக்டர்ல இருந்து பார்க்கணும்னா பாக்ஸ் கண்டென்ட் என்னென்ன இருந்துச்சுன்றதை காட்டுறதுக்காக மட்டும் அன்பாக்சிங் காட்டுறேன், பாத்துக்கங்க. இந்த பட்ஜெட்ல ஒரு சில பேர் வந்து கேஸை தூக்குறான், ஒரு சில பேர் வந்து சார்ஜரை தூக்குறான். அப்படி இல்லாம போக்கோ ஐக்யூ மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உள்ள எல்லாத்தையும் வச்சு கொடுத்தது குட். ஆனா இதுல எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. பாக்ஸ் ஓபன் பண்ண உடனே எனக்கு ஃபீல் ஆனது பாக்ஸ் உள்ள இருக்கிற ஐட்டங்கள் தான் ஒன் பிளஸ் நாட் அப்படின்ற ஃபீல் குடிச்சதே தவிர இப்ப நாட் 5 போன் வந்து கிட்டத்தட்ட கண்ணை மூடிக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெனோ சீரிஸ் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து கொடுக்குது. அஃப்கோர்ஸ் ஓப்போ கம்பெனி, ஒன் பிளஸும் ஓப்போ வந்து இப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? இவ்வளோ ஓப்பனாவா குவாலிட்டியில காமிக்கிறது அப்படின்ற மாதிரி தோணுது. இன்னும் உங்களுக்கு புரியாத பட்சத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த லோகோ மறைச்சிட்டு இப்படி காமிக்கிறேன். எத்தனை பேர் இதை ஒன் பிளஸ் போன் நம்புவீங்க? ப்ரோ ராஜேஷ், இந்த போனை பார்த்தா உங்களுக்கு என்ன போன் மாதிரி தெரியுது? சாம்சங் மாதிரி இருக்கு. இது இந்த பேக் டிசைனை பார்க்கறப்ப இந்த ஓப்போல ஒரு போன் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கு. சாம்சங்கா ப்ளஸ் கீயா அது ஐபோன் மாதிரி இருக்கு. என்னடா ஆச்சு உனக்கு? அந்த அளவுக்கு தான் கையில எடுக்கிறப்ப குவாலிட்டி ரெனோ சீரிஸ் அளவுக்கு அப்கிரேட் தான் பண்ணிருக்காங்க. இதை வந்து தாழ்வாலாம் சொல்லல. ஆனா யூசுவலா ரெனோ சீரிஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா கொண்டு போவாங்க, அந்த அளவுக்கு நாட்டை வந்து கொண்டு போயிருக்காங்கன்றப்ப குட். அதே மாதிரி இந்த ஃபீல் மட்டும் இல்லாம லுக்கும் ஓப்போ மாதிரியே மார்பிள் கல் ஃபினிஷ்ல கொடுத்து இங்க பாத்தீங்களா ஒன் பிளஸ்ல டாப் அண்ட் போன்ல இருக்கிற அந்த ஆக்ஷன், ஐயோ அப்படி சொல்லக்கூடாது இருந்தது. அது மிஸ்கியா, இதை மிஸ்கின்னு வச்சிருக்கணும், பிளஸ் கீன்னு வச்சுட்டானுங்க, பரவாயில்ல. ஸோ ஃப்ளாக்ஷிப் ஃபீச்சரை வந்து இங்கே உங்களால் ஃபீல் பண்ண முடியும் சொன்னாலும் இதை நாங்கள் எடுத்து யூஸ் பண்ணதுலேருந்து ஒரு தடவை கூட இதை யூஸ் பண்ணணும்னு தோணலை. ஏன்னா ஒன் பிளஸ்னாலே அந்த அலர்ட் ஸ்லைடர் தான். அந்த அலர்ட் ஸ்லைடரை வந்து அட்லீஸ்ட் நாட்லேயாவது கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நினைச்சோம். ஆனால் அவன் என்னன்னா ஏன்டா நான் 13 சீரீஸ்லேயே தூக்கிட்டேன், உனக்கு என்னடா நாட் சீரீஸில் கேட்குதா அப்படின்ற மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த பிளஸ் கீ இது நம்மளுக்கு மைனஸாக இருந்தாலும் பேருக்கு பிளஸ்ஸாக இருந்துகிட்டு இருக்கு. குவாலிட்டி வைஸ் குட், டிசைன் வைஸ் குட், பட் மிச்சம் எல்லாத்துலேயும் குட்டான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேல இருந்து ஆரம்பிப்போம். டிஸ்பிளே அப்கிரேடான்னு கேட்டீங்க அப்படின்னா அப்கிரேட் மாதிரி அப்கிரேட் இல்ல. இது நாட் 4ஓட ஸ்பெக், இது நாட் 5ஓட ஸ்பெக். எந்த அளவுக்கு வித்தியாசம் தெரியுது அப்படின்றத நீங்களே பார்க்க முடியும். லைட்டா ஸ்கிரீன் சைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பெசில்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் குட்டி பண்ணிருக்காங்க. அது போக வெட்டச் போன வட்டமும் இருந்துச்சு, இந்த வட்டமும் கொடுத்துருக்காங்க. ஆனா IP69 வரும்னு எதிர்பார்த்தாலும் 65 தாண்டா கொடுப்பேன், என்ன செய்வடா பேலன்ஸ் பண்றாங்களாம் கேட்டா. எதை வச்சு? ரெஃப்ரெஷ் ரேட்டை வச்சு. போன வட்டம் 120 ஹெர்ட்ஸ் இருந்துச்சுல்ல, இந்த வட்டம் 144 போட்டுக்க கேமிங்க்கு ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்களாம். சோ டிஸ்பிளேல பெருசா அப்கிரேட் கிடையாது, ரெஃப்ரெஷ் ரேட்டை தவிர. அதர் ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகிறதோ இல்ல டிஸ்பிளே நம்ம யூஸ் பண்றதுக்கோ மீடியா கன்சப்ஷனுக்கோ பஞ்சாயத்தே கிடையாது. 32,000 போன்ல இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கானுங்க. பட் டாப் ஆன் கேட்டீங்கன்னா இது டாப் கிடையாது. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரை அப்கிரேட் ஆன் கேட்டீங்கன்னா எஸ் இட்ஸ் ரியலி அப்கிரேட். 7+ Gen 3 நினைக்கிறேன், அதுல வந்து 8th Gen 3 வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பெஞ்ச் மார்க்ல ஆன்டிடோல எல்லா இடங்கள்லயும் வந்து பெருமையா பீத்திக்கிட்டாலும் இந்த வரைக்கும் 8th Gen 4 கிடைக்குது. சொல்ல போனா அதை விட பெட்டரான பர்ஃபார்மன்ஸ், பெட்டரான ஹீட் மேனேஜ்மெண்ட், பெட்டரான ஸ்டோரேஜ் டைப் எல்லாத்துக்கும் ஆள் இருக்கானுங்க. ஒன் பிளஸ் மாதிரியான பிராண்ட் ஏன்
ஃபிளாக்ஷிப் கில்லர் அப்படின்னு பேர் வாங்கியும் நாட்டு மாதிரியான போன்ல கூட ஏன் அதை கொடுக்க முடியல அப்படின்றது தெரியல. திஸ் இஸ் நாட் a 32,000 பர்ஃபார்மன்ஸ் போன். சோ பர்ஃபார்மன்ஸ்லயும் பெஸ்ட் கிடையாது. சோ இதையும் பேலன்ஸ் பண்றதுக்கு தான் என்ன பண்றாங்க அப்படின்னா கேமிங்ல 144 ஹெர்ட்ஸ் வந்து கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அந்த ரெஃப்ரெஷ் ரேட்டை கொஞ்சம் யூஸ் பண்ணி BGMI-ல COD-ல இன்னும் கொஞ்சம் கொடுக்குற மாதிரி ட்ரை பண்ணாலும் 32,000க்கு ஏத்த அந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. ஹீட்டும் பாத்தீங்க அப்படின்னா லைட்டா தெரியதான் செய்யுது. அதுலயும் எவ்வளவு தெளிவா வேலை பார்த்திருக்கா அப்படின்னா போன வட்டம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, இந்த பேஸ் வேரியன்ட்ல மட்டும் UFS 3.1 கொடுத்து அதுக்கு அடுத்த வேரியன்ட்லாம் UFS 4.0 அந்த மாதிரிலாம் கொடுத்துக்கிட்டு இருந்தால இந்த வட்டம் வந்து பாகுபாடே கிடையாது. நான் வந்து பேலன்ஸ்டா போன் பண்றேன் அப்படின்னு பேலன்ஸாவே எல்லாத்துலயுமே UFS 3.1 கொடுத்து அந்த 144 FPS சொன்னல அதையும் பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா கொடுக்காம 120 வந்து நேட்டிவா வந்துருது. BGMI-லயோ இல்ல COD-லயோ வந்துருது. ஆனா ஃப்ரேம் இன்டர்போலேஷன் அப்படின்ற அந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நாங்க 144 FPS-ல கேம் விளையாட முடியுங்க. தட் இஸ் a performance beastங்க அப்படின்ற மாதிரி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறாங்களாம். இது பேலன்ஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேலன்ஸ் மிஸ் ஆன மாதிரி தான் தெரிஞ்சது. ஆமாங்க 32,000 ரூபாய்க்கு அவன் 8s Gen 4 கொடுக்குறான். கொஞ்சம் பழைய போன் போனீங்க அப்படின்னா இன்னும் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. இதை விட இன்னும் ஒரு 5,000 ரூபாய் கூட போட்டீங்க அப்படின்னா 13R இருக்கு. இதை விட காண்டான விஷயம் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பேட்டரி. என்ன சிலிகான் கார்பன் கொடுக்கலையான்னீங்கன்னா அதெல்லாம் மேட்டர் இல்ல. இங்க ஐக்கு இன்னும் நிறைய பிராண்ட் வந்து சிலிகான் கார்பன் கொடுக்காம பேட்டரியை நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனும் அப்படித்தான். ஆனா 25,000 ரூபாய் கொடுத்து CE வாங்குற ஒருத்தனுக்கு 7,100 mAh பேட்டரி, இங்க 32,000 ரூபாய் கொடுத்து வாங்குற எனக்கு 6,800 mAh பேட்டரி. இங்கேயும் சிலிகான் கார்பன் டெக்னாலஜி வேற இல்ல அப்படின்றப்ப சார்ஜிங் ஸ்பீடை வேற 80 வாட்ஸா மாத்திட்டாங்க அப்படின்றப்ப கடுப்பு ஆகுமா? ஆகாதா? வெயிட் 212 கிராம் இருக்கு. எனக்கு சிலிகான் கார்பன் டெக்னாலஜியே கூட வேணாம். இப்ப 13S எடுத்தீங்க அப்படின்னா குட்டி போன்ல 5,800 mAh பேட்டரிய வெறும் 180 கிராமுக்குள்ள உங்களால அடைக்க முடியுது அப்படின்னா இவ்வளவு பெரிய போனுக்குள்ள இவ்வளவு திக்னஸோட 6,800 mAh பேட்டரி ஒன்னு சிலிகான் கார்பன் டெக்னாலஜியோட கொடுத்துருக்கணும். அப்படி இல்லாட்டி சுருக்கி இன்னும் வெயிட் கம்மியா வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ற மாதிரி நல்லா பண்ணிருந்தாங்கன்னா பரவாயில்ல. டூயல் செல்லா இருந்துச்சு அப்படின்னா இன்னும் ஃபாஸ்டாவும் சார்ஜ் ஆகும். இங்க என்னன்னா சிங்கிள் பேட்டரியா கொடுத்துருக்கோம். இன்னும் வந்து உங்க லைஃப் நல்லா இருக்கும். அப்ப இதுக்கு முன்னாடி டபுள் பேட்டரியா கொடுத்தீங்களே, அப்ப அதெல்லாம் பேட்டரி நிக்காதா? இது சீரியஸாவே எனக்கு கேட்கிறப்ப ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. கேட்டா இதுவும் பேலன்ஸ் பண்றதுக்காக இந்த மாதிரி பேட்டரி கொடுத்துருக்கோம். எல்லாரும் கொடுக்குறாங்க, நாங்களும் பெரிய பேட்டரி கொடுத்துருக்கோன்ற கணக்குக்கு கொடுத்துட்டு யூசேஜ் வைஸும் பாத்தீங்கன்னா அந்த 1.5 நாள் வர்றது அந்த பஞ்சாயத்தா நான் எடுத்துட்டு வர்றதுக்குலாம் வரும்போது நல்லா தான் இருக்கு. பட் ஒரு காம்படிஷன்ல இந்த மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வரையில பாத்தீங்க அப்படின்னா அச ஒரு OnePlus ஃபேனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் இருந்தல, இப்ப கேட்கலையும் சரி யூஸ் பண்ணையிலும் சரி பார்க்கலையும் சரி கொஞ்சம் கடுப்பாது. கேமரா என்னத்த சொல்ல, எதையாச்சும் சொல்லியா? ஓப்போ மாதிரி செல்ஃபியை மட்டும் 50 மெகா பிக்சலா மாத்திட்டாங்க. அது போக பிரைமரி கேமராவை மாத்திருக்காங்க. ரெண்டாவது அல்ட்ரா வைடு. போட்டோவும் நார்மல் ஒரு 20K பட்ஜெட்ல ஒரு போன்ல போட்டோ எடுத்தா எந்த அளவுக்கு இருக்குமோ 20-25 கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் போட்டோ சாம்பிள்ஸ் இருக்கு, வீடியோ சாம்பிள்ஸ் இருக்கு. சோ இது வந்து நாட் 5ல வந்து 4K 60 FPS வச்சு எடுத்துக்கிருக்கோம். ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கு, ஆடியோ எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க. நல்லா இருக்கா? 4K 60ல எடுத்துக்கலாம் அப்படினாலும் வைட்ல 1080 தான் எடுக்க முடியும். OnePlus-ஓட அல்காரிதம் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பில்ட் அப் பண்ணாலும் ஓப்போவோட அல்காரிதம் மாதிரி தான் அந்த போட்டோ அண்ட் வீடியோல வந்து தெரியுது. மாட்டிக்கிட்ட பங்கு. என்ன பொறுத்தவரை இந்த பட்ஜெட்ல உங்களுக்கு ஒரு கேமராக்காக ஒரு போன் வேணும் அப்படின்னா Moto Edge 60 Pro-வோ இல்ல Nothing 3A Pro-வா அது நீங்க எடுக்கிறது வந்து பெட்டர். கேமராக்காக மட்டும் சொல்றேன். மிச்சதுக்குலாம் என்னென்ன அப்படின்றத அப்புறம் பேசுவோம். ஓகே. வேற என்ன இருக்கு? அதர் ஃபீச்சர் அனைத்தும் கொடுத்துட்டாங்க. எப்படியும் OS உண்மையாவே எனக்கு 13S-ல யூஸ் பண்றப்ப அவ்வளோ ஸ்மூத் எனக்கு OnePlus OS சம்மடா மிரட்டிட்டாங்கடா அப்படின்ற அந்த ஃபீலிங் வந்து உண்மையாவே இருந்தது. இந்த குட்டி போனுக்குள்ள அடக்கி ஐபோன் மாதிரி அந்த ஸ்மூத்னஸ் இருக்கு. ஆனா ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா Oxygen OS 15 மேல Android 15 4 வருஷம் OS அப்டேட் 6 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் இத வந்து அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்கானுங்க. ஆனாலும் இங்கு தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் இதெல்லாம் இருக்கு, டெலீட் பண்ணி தான் ஆக வேண்டும். OnePlus OS நல்லா தான் இருக்கு. இந்த காம்ப்ரமைஸ் அது இதெல்லாம் சொல்லி ரொம்பலாம் இது பண்ண தேவையில்லை. ஆனா நம்ம 13 சீரிஸ்ல பார்த்திருப்போம்ல, 13Sல 13ல பார்த்த அளவுக்கு ஒரு ஃப்ளூயன்ட் சீம்லெஸ்ஸா ஸ்மூத்தா இருக்கிற மாதிரி இருக்கா, இல்ல லைட்டா ஏதோ ஒரு குறையுது எங்கேயும் மிஸ் ஆகுது அப்படின்ற அந்த ஃபீல் இருக்கா? லைட்டா ஏதோ குறையுது, ஆனா ஸ்மூத்தா இருக்கு. குறையுதா இருக்கு, ஆனா ஒரு ஏதோ ஒரு ஃபீல் இருக்கு. நம்ம 30,000 போன் தான் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்றத வந்து இது வந்து பதிவு பண்றாங்க. அந்த ஃபீல் வந்து இதுல கிடைக்குது. ஆனா 13Sல இருக்கிற AI ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. எல்லா AI ஃபீச்சர்ஸும் இருக்கு. எல்லா போன்லயும் எல்லா AI ஃபீச்சர்ஸும் இருக்கு. CE-ல இருந்தது எல்லாமே இங்க இருக்குல்ல. எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்கானா? CE-யோட எக்ஸ்ட்ரா வந்து கீ கொடுத்திருக்கான். அதனால அந்த கீயை வச்சு என்ன பண்ண முடியும்? நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கிற முடியும். மைண்ட் ஸ்பேஸை கஸ்டமைஸ் பண்ணிக்கிற முடியும். அதுபோக உங்களுக்கு வேணும்னா என்ன ஆப்ஷன்ஸ் வேணுமோ அதை மாத்திக்கிற முடியும். அதுதானே. அததான் எக்ஸ்ட்ரா AI ஃபீச்சர்ஸ்லாம் எதுவும் கிடையாது இல்ல. AI எரேசர் இருக்கு, AI அன்பிளர் இருக்கு, AI இது இருக்கு, ரிஃப்ளெக்ஷன் இருக்கு. அதுபோக வந்து டிரான்ஸ்லேட்டர் இருக்கும், AI நோட்ஸ் இருக்கும்.
இப்படி சொன்னோன்னு வச்சுக்கோங்க என்ன செருப்பு கொண்டு அடிப்பான். ஏற்கனவே 1000 தடவை அதை சொல்லிட்டு நம்ம நீயும் சொல்லிட்டு நானும் சொல்லிட்டேன். சரியா, தேவைப்பட்டுச்சுன்னா அடுத்த வீடியோவில் சொல்லிக்கலாம், இல்லாட்டி இதோட நிப்பாட்டிக்கும். ஸோ மொத்தத்தில் 30,000 ரூபாய்க்கான டிஸ்பிளே, 25,000 ரூபாய்க்கான பர்ஃபார்மன்ஸ், 20,000 ரூபாய்க்கான கேமரா, 25,000 ரூபாய்க்கான பேட்டரி, 30,000 ரூபாய்க்கான OS அப்படின்னு சொல்லி எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மார்க்கா போடணும் அப்படின்னா இந்த 32,000 ரூபாய் பட்ஜெட்ல iQOO Neo 10 இருக்கு, Poco F7 இருக்கு, Moto Edge 60 இருக்கு, அதே மாதிரி Nothing 3A Pro இருக்கு. இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி இதுக்கு எவ்வளவு மார்க் கொடுப்பேன் அப்படின்னா ஒரு 60 மார்க் கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா நானும் பேலன்ஸ் பண்றேன். ஏன்னா மிச்சம் எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மார்க் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு Nothing 3A Pro வந்து கேமரா, மோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆல்ரவுண்டர் மாதிரி பண்ணியிருப்பான், ஆனால் பர்ஃபார்மன்ஸ்ல கோட்டை விட்டுருப்பான். போக்கோ எடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே டாப் ஸ்பெக்கா இருக்கும். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், ரீசெல்லிங் வேல்யூ அப்படின்னு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது. iQOO எடுத்தீங்க அப்படின்னா ரீசெல்லிங் வேல்யூ பெட்டரா இருக்கும், பேஸ் வேரியன்ட்ல கோட்டை விட்டுருப்பான், கேமராலையும் லைட்டா கொஞ்சம் கோட்டை விட்டுருப்பான். அப்படின்றப்ப எனக்கு இதுக்கு ஒரு மார்க்கா போடணும் அப்படின்னா ஒரு 60 மார்க் கொடுப்பேன். ரேங்கா கொடுக்கணும் அப்படின்னா ஒரு 4வது இடத்துல அதை வச்சுக்கலாம். அந்த அப்ப 5வது ரேங்க் யார் ரேங்க் வைப்பாங்க? 3A Pro. ஏன்னா அது கேமரா மட்டும் தான் நல்லா இருந்துச்சு, எதுவுமே நல்லா இல்லை. ஏப்பா இவ்வளோ ஓப்பனா சொல்றியே, அடுத்த வட்டம் உனக்கு ரிவ்யூ பண்ணிட்டு வராதுப்பா அப்படின்னு வாங்கி நிறைய பேர். இதுல உண்மை என்ன அப்படின்னா இண்டஸ்ட்ரியிலேயே OnePlus மட்டும் தான் போன்ல என்ன குறை அப்படின்றத ரிவ்யூவர்ஸ் மூலமா, வீடியோ மூலமாவும் தனியாகவும் கேட்டு அதை சரி பண்ணி அடுத்தடுத்த வட்டங்கள்ல வந்து மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப பெரிய சேஞ்சஸ் பண்ணலனாலும் வட்ட ஒரு சின்ன சேஞ்சஸ் நடக்கும். இப்ப நான் பெரிய மனுஷனாக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால வந்தாலும் வரலனாலும் நம்ம வாங்கி பண்ணதான் போறோம். நான் ஒரு OnePlus கண்ணிடா, எனக்கு ஒரு 32,000 ரூபாய்க்குள்ள OnePlus தாண்டா வேணும், ஆல்ரெடி ஒரு 5 வருஷம் பழைய OnePlus போன் யூஸ் பண்றேன்டா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மேபி பிடிக்கலாம். ஆனா அது உங்க விருப்பம்பா.